வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு டான் 2 திரைப்படத்தோட விமர்சனத்தோட வந்திருக்கிறேன். முதல்ல என்னன்னா ஒரு விஷயம் சொல்றேன். டப்பிங் படம் வந்து எனக்கு பார்க்கவே பிடிக்காது. அதுவும் ஹிந்தி படம் தமிழ் டப் பண்ணாங்கன்னா ஒரு பெர்செப்ஷன் என்னன்ட்டு மோசமா இருக்கும் அப்படின்ட்டு போய் உட்காந்து ஏன் பார்க்காது அப்படின்ட்டு. பட் அதை வந்து நான் இன்னிலிருந்து மாற்றிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா டான்குள்ள போய் உட்காந்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா கூட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் மேல பால்கனி ஃபுல்லாவே ஃபில் ஆயிடுச்சு. இத்தனைக்கு டப்பிங் தான், தமிழ் டப்பிங் தான். ஒரு 15 நிமிஷத்துலயே வந்து ஓகே நம்ம ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா மெயினா வந்து நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஜேசன் வெஸ்ட்டுக்கு சொல்லணும். ஜேசன் வெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கா அப்படி ரொம்ப சூப்பரான அந்த உலகத்தரம் வாய்ந்த சினிமாட்டோகிராஃபி. அதங்காட்டி வந்து அந்த படத்துடைய குவாலிட்டி வந்து தனியா தெரியுது. அண்ட் ஷாருக்கானுடைய அந்த கரிஸ்மா என்ன வேணா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க சும்மா ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் தென் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரிஸ்மா வந்து பாராட்டத்துக்குரியது. எனக்கு என்ன ஒரு இதுனா இன்னும் கொஞ்சம் சதை போட்டு ஆள் கொஞ்சம் இந்த பழைய மாதிரி ஒடுக்கலாம் இல்லாமல் இருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருப்பாரு அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியன். பட் தென் சூப்பராக இருக்காங்க. எல்லா கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து கதை. இதோட மெயின் வந்து என்னன்னா ஃபர்ஹான், அமித், அம்ரீஷ் 3 பேர் இந்த கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதைங்க, நம்பவே முடியல. அதாவது நம்ம வந்து ஹாலிவுட் தரத்துக்கு போறோம் அப்படிங்கிறதுக்கு அது போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. பட் தென் அவங்கள நம்ம மேட்ச் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து சும்மா சில ரிவ்யூ எல்லாம் படித்தேன். இப்பதான் படம் பாட்டு வந்துட்டு பார்த்தா மோசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தமிழ் ஆடியன்ஸ் ஒரு டப்பிங் பண்ணி உட்கார்ந்து ஒரு ஃபுல் படத்தை வந்து கைதட்டி ரசிச்சு என்ன ஒரு பியூட்டினா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் உறுத்துது. அதாவது அந்த ஷாருக்கான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சிங்க் ஆகுறதுக்கு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹிந்தி படம் அப்படிங்கிறதே மறந்து போய் அது ஒரு தமிழ் படம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அது கடைசி வரைக்குமே மெயின் என்னன்னா டைலாக்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட்டா வச்சு, அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா வச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து அதனால என்ன ஆகுது அப்படின்னா மொத்தமா நமக்கு வந்து ஒரு ஹிந்தி படம் பார்த்த உணர்வே இல்லை. ஒரு அக்மார் தமிழ் படம், ஒரு ஆக்ஷன் தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து எந்த ஆக்ஷன் படமும் இதுக்கு பக்கத்தில் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான பொருட்செலவும் சரி, பிளானிங்கும் சரி, ஆட்கள் இருக்கிறதும் சரி, ஜெர்மனி, ஜூரிச், சுவிட்சர்லாண்டு, முக்கால்வாசி மலேசியா, தாய்லாந்து, பெரிய பொருட்செலவு. ஆனா அந்த பொருட்செலவு வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து எப்படி சொல்லலாம்னா இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து டிசர்வ் பண்ணுது. ஏன்னா இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு டான் அப்படிங்கிறவன் பெரிய ஆள், என்ன அவன் வந்து கோடிகளில் பொருள்ற ஆள். ஸோ அவனுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய விஷயங்களும் இருக்கும். ஸோ அதையே வந்து கரெக்டா மனசுக்குள்ள வச்சுட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணியிருக்கிறது வந்து பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். பிரியங்கா சோப்ரா, லாரா தத்தா, ஓம்புரி, குணால் கபூர் இவங்களும் நடிச்சிருக்காங்க. பிரியங்கா சோப்ரா அவங்க ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒருத்தர் இன்னொரு ரிவ்யூ கூட ஏதோ சொல்லியிருந்தார், ரொம்ப ஒரு வல்கரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு அப்படின்னு இப்போ தெரியுது. அவரோட நான் ரொம்ப மதிப்பேன். பட் தென் சம்மந்தமே இல்லாத ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். லாரா தத்தாவும் சரி சின்ன ரோல்னாலும் அழகா பண்ணியிருக்காங்க. ஹிருத்திக் ரோஷன் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் டான்ஸ் ஒன்று பண்றாரு படத்துல. அது வந்து அழகா இருக்கு. இன்னும் ஒரு புறம்பட விஷயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தி சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அழகா கூடி சேர்ந்து ஒருத்தர் கை கொடுத்துருக்கிற அந்த விஷயங்கள் வந்து பாக்குறப்போ நம்ம சும்மா இந்த சின்ன வண்டுகள் எல்லாம் வந்து முஞ்சி திருப்பிக்கிட்டு டயலாக் விட்டு நியூஸ் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் வந்துங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வா பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர்.
நீங்க நம்ப மாட்டீங்க, டைலாக்ஸ்லாம் கைதட்டு வருது, நிறைய இடத்துல கைதட்டு வருது. காட்டுப்பூனை அப்படின்னு தான் கூப்பிடுவாரு ஷாருக் கான் பிரியங்கா சோப்ராவை. அது கூப்பிட்றப்பெல்லாம் அவருடைய அந்த மேனரிசமே வந்து கைதட்டல ஆட்டோமேட்டிக்கா வர வைக்குது. மேபி யாருக்கு தெரியும், ஷாருக் கான் ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிம்ல வந்து நடிகருக்கு கூடிய விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் ஆக்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சர்ப்ரைஸ், எனக்குலாம் பயங்கரமான சர்ப்ரைஸ். என்ன ரெண்டாம் பாதி என்னன்னா, ஆக்ஷன் த்ரில்லர்ல கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டு போகுது, கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியா போற மாதிரி இருக்குது. ஒரு கட்டு ஒரு 2 ரீல் இல்லாட்டி 3 ரீல் ஜாஸ்தியா போற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்து இதுக்கு மேல ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து நீங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. லாஜிக் உள்ள ஆக்ஷன் படம், சும்மா லாஜிக் இல்லாத ஆக்ஷன் படம்லாம் கிடையாது. எது என்னென்ன தேவையோ அழகா லாஜிக் வந்து பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கதை ரொம்ப சிம்பிள். டான் அப்படிங்கிறவர் ஒரு ஏசியால வந்து அவருடைய கண் வந்து யூரோப்புக்கு மாறுது. யூரோப்புக்கு மாறுறப்போ வந்து அங்கிருந்து அவர் அங்க மணி மேக்கிங் பிசினஸ் என்னன்னு பாக்குறப்போ வந்து அந்த அச்சடிக்கிற மிஷினையே அடிச்சிருந்துச்சிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த பிளேட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேட்ஸை திருடுறது தான் வந்து மொத்த கதை கிட்டத்தட்ட. அதுக்கு எல்லா சைட்ல வந்து உதவிகள், எதிர்ப்புகள் வழக்கம் போல. ஸோ டான்கிறவன் என்ன பண்றான், அதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து கதை. ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான படங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தோம். அவன் சொன்னான் என்னன்ட்டு, ஹே ரொம்ப திருப்தியா இருந்துச்சுலடா படம் பார்த்து வெளியே வரப்போ அப்படின்னா. அது வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் மூஞ்சிலையுமே தெரிஞ்சுது. ஸோ படம் வந்து சூப்பர் படங்க, ஒரு அழகான ஆக்ஷன் த்ரில்லர். தமிழ்ல நீங்க டப்பிங் பார்த்தாலும் யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். இது நான் வந்து நிச்சயமா சொல்ல முடியும் என்னால. வேற என்ன, இந்த படத்துக்கான மியூசிக் வந்து சங்கர் எஸ்ஆர் லைவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல வந்து பாடல்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா டப்பிங் படம் அப்படிங்கும்போது பரவாயில்ல. சங்கர் எஸ்ஆர் லைவ்க்கு வந்து தமிழுக்கான புரிதல் இருக்கிறங்காட்டிக்கோ என்னவோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எனக்கு யாராரும் பேர் கண்டுபிடிக்க முடியல, பட் சல்யூட் அவங்களுக்கு. எல்லாருமே வந்து ஃபென்டாஸ்டிக் ஒர்க். ஏன்னா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து அதுவும் மெயின் தமிழை டப் பண்ணி தமிழ் ஆடியன்ஸ் வரும்போது டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் வந்து ரொம்ப அந்த கீ ரோலுங்கிறது அவங்ககிட்ட தான், அவங்க கையில் தான் எல்லா சாமியும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் படம் வந்து நல்லா இருக்காது. ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப அழகா என்ன தேவையோ அதை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். அதுவும் ஷாருக் கான் குரல் வந்து சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த சிங்க் அவருக்கு இல்லைனாலும் கடைசியாக வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல படங்க, ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ராஜபாட்டை பாட்டு இதுக்கெல்லாம் பார்த்து நிறைய வித்தியாசம் தெரியுது நிறைய இடத்துல. ரொம்ப டீப்பாலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு நீட்டான ஒரு ஆக்ஷன் படம் போய் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்து என்டர்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டான் 2 வந்து தியேட்டருக்கு போங்க. நிச்சயமா உங்க நம்பிக்கை வந்து வீண் போகாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த படத்துக்கான என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமா 3.75 தருவேன். ஏன் அப்படின்னா ஒரு டப்பிங் படம் அப்படிங்கிறப்போ மொழிகளை தாண்டி வந்து நம்மளை வந்து இவ்வளவு திருப்திப்படுத்துது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. 1.25 அப்படிங்கிறது என்னன்னா பாடல்கள் கரெக்டா இல்லை, இன்னொன்று அந்த கடைசி கொஞ்சம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து பெரிய குறைகள்லாம் வந்து சொல்ல முடியாது. ஓம்புரியோடைய அந்த வில்லன் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டீப்பா இருந்திருக்கலாம், கொஞ்சம் மேலோட்டமா இருக்கிற மாதிரி, வில்லன் மாதிரியே வந்து அவர் தெரியல, சில இடத்துல கன்வின்சிங்கா இல்லை அவரு. மற்றபடி வந்து படம் வந்து சூப்பர் படங்க, ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட். போய் மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை விமர்சனங்களா அதாவது கமெண்ட்டுகளா கீழே வந்து பதிவு செய்யுங்க. உங்கள் கருத்துக்கள் எப்பவுமே வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. எப்படி சொல்றது, எப்பவுமே உங்கள் ஆதரவு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அது வந்து இட் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் வெகு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.